அண்மைச் செய்தி. ஓசூரில் திமுக பிரமுகரின் மகன் காரை ஏற்றி அரசு அதிகாரியை கொன்ற விவகாரத்தில் வீடியோ வெளியாகியிருக்கிறது. அரசு அதிகாரி சிவமூர்த்தி அவரது குடும்பத்தினர் மீது காரை ஏற்றிய பிறகு அருகில் இருந்தவர்கள் எடுத்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சத்யா. சத்யா, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் என்கின்ற மால்கிரி சீனா. இவர் ஓசூர் நகராட்சியில் முன்னாள் கவுன்சிலராகவும் தற்பொழுது திமுகவில் மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவரது மகன் ஆதித்யா இவர் ஓசூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஆதித்யா அவரது நண்பர்களான கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் ஹரீஷ், ரித்திக் குமார் ஆகியோருடன் நேற்று முன்தினம் மாலை 6:30 மணி அளவில் ஓசூர் அடுத்த அன்னை அரவிந்தர் நகர் பகுதியில் தனக்கு சொந்தமான டொயோட்டா பார்ச்சுனர் காரில் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது 3 பேரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் வாக்குவாதம் முற்றியதில் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகளுடன் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காரில் இருந்து கட்டை ஒன்றை ஆதித்யா மற்றும் அவரது நண்பர்கள் எடுத்து அங்கிருந்து குடியிருப்பு வாசிகளை மிரட்டுவதும் பின்னர் காரில் வேகமாக வந்து அங்கு இருந்தவர்கள் மீது மோதியும் இருக்கிறார்கள். இதில் ஓசூரில் உள்ள தொழிலாளர் நல அலுவலகத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த சேலம் பகுதியைச் சேர்ந்த சிவமூர்த்தி படுகாயமடைந்து பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் சிவமூர்த்தியின் மகன் கிருபாகரன், மருமகள் அம்சவேணி மற்றும் 6 வயது உடைய அவரது பேத்தி ஆகியோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது